السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே என்றென்றும் உரித்தாகட்டும். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், சர்வ சக்தி உள்ளவன். சாந்தியும் சமாதானமும் அல்லாஹுடைய இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் இந்த தூய்மையான இஸ்லாத்தை நாளை மறுமை வரை பின்பற்றி வாழக்கூடிய அனைவருக்கும் உண்டாவதாக. இந்த உலகத்திலே நாங்கள் மனிதர்களை இரண்டு வகைகளாக பிரிக்கலாம். ஒரு சாரார் கடவுள் கொள்கை இல்லாத மனிதர்கள். கடவுள் என்று எதுவும் கிடையாது, கடவுள் என்பது ஒரு பொய், மார்க்கம் என்று ஒரு வழிமுறை கிடையாது, ஒரு மனிதனுக்கு மனதுக்கு சரி என்று விளங்கியதை செஞ்சுக்கிட்டு போகலாம் என்று நாஸ்தீகம் பேசக்கூடிய நாஸ்தீகவாதிகள் ஒரு கூட்டம் இருக்கின்றார்கள். அடுத்தவர்கள் கடவுள் கொள்கை இருக்கின்றது, மார்க்கம் என்று ஒன்று இருக்கிறது என்று வாழக்கூடிய ஒரு சாரா. இதிலே மார்க்கம் என்று ஒன்று இருக்கிறது, கடவுள் கொள்கை என்று ஒன்று இருக்கிறது என்று வாழக்கூடிய மனிதர்களை பொறுத்தவரையிலே யார் கடவுள், எது உண்மையான மார்க்கம் என்பதை பற்றி ஒரு சரியான தெளிவு இல்லாததால இந்த கடவுள் கொள்கையை பேசக்கூடியவர்கள் சில பகுதிகளாக பிரிந்துள்ளார்கள். உதாரணமாக நம்ம கிறிஸ்தவர்களை எடுத்துக்கொண்டு சொன்னால், கிறிஸ்தவர்களிடம் கடவுள் கொள்கை என்று ஒன்று இருக்கிறது, கடவுள் என்று ஒன்று இருக்கிறது, அவர்களிடத்திலே ஒரு மார்க்கம் இருக்கிறது, இதுதான் சரி என்று அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். யூதர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களிடத்திலே ஒரு கடவுள் கொள்கை இருக்கிறது, இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு மார்க்கத்தை அவர்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். பௌத்தர்களை எடுத்துக்கொண்டது என்று சொன்னால் அவர்களிடத்திலேயும் ஒரு கடவுள் கொள்கை இருக்கிறது, ஒரு மார்க்க சிந்தனை போக்கு அவர்களிடத்திலேயும் இருக்கிறது. சில கலாச்சார விஷயங்கள், சம்பிரதாய விஷயங்கள் என்று சில மார்க்கமாக சில விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று இந்துக்களை எடுத்துக்கொண்டாலும் இந்துக்களிடத்திலேயும் கொள்கைகள், கோட்பாடுகள், கடவுள் சிந்தனை இவ்வாறான விஷயங்கள் இருக்கின்றது. முஸ்லிம்கள் அல்லாஹ் என்ற ஒருவன் மாத்திரம்தான் இந்த பூமியிலே வணங்கப்படுவதற்கு தகுதியானவன், அவனை தவிர வேறு கடவுள் இல்லை, இஸ்லாம் என்பது கடைசி வரை இந்த உலகத்திலே இருக்கும் என்ற கோட்பாட்டோடு வாழக்கூடியவர்கள் தான் முஸ்லிம்கள். உண்மையிலே இந்த கடவுள் கொள்கை இருக்கின்றது, கடவுள் என்று ஒருவன் இருக்கின்றான் என்று வாழக்கூடிய மனிதர்களை பொறுத்தவரையில் இவ்வாறு பிரிந்து வாழ்வதற்கான ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கடவுள் சொல்றாங்க. முஸ்லீம்கள்ட்ட கேட்டா அல்லாஹ் கடவுள் என்றாங்க, பௌத்தர்கள்கிட்ட கேட்டா அவங்க ஒருத்தர கடவுள் என்றாங்க, இந்துக்களிடத்துல கேட்டால் அவர்கள் இன்னொருத்தர கடவுள் என்றாங்க. இந்த கடவுள் கொள்கையை பேசக்கூடியவர்கள் எல்லாம் பிரிந்து வாழ்றாங்க. உண்மையில இதற்கான காரணம் என்ன என்று சொன்னால், நாங்கள் கட்டாயம் இந்த கேள்விக்கான பதிலை நாங்கள் தேட வேண்டும். கட்டாயமாக நாங்கள் இந்த விஷயத்தை ஆழமாக நாங்கள் படிக்க வேண்டும், தேடி படிக்க வேண்டும். கடவுள் கொள்கை சம்பந்தமாக யார் கடவுள், உண்மையான கடவுள் யார், ஒவ்வொருவரும் கட்டாயம் தேடி படிக்க வேண்டும். உண்மையான கடவுள் யார், இந்த உலகத்தில் நான் எதற்கு பிறந்திருக்கின்றேன், இந்த உலகத்தில் நான் எதற்கு பிறந்திருக்கிறேன், பிறந்ததற்கான நோக்கம் என்ன. நாங்கள் சாதாரணமா ஒரு ட்ரெஸ் வாங்கினா கூட அந்த ட்ரெஸ்ஸுக்கான ஒரு நோக்கம் இருக்கும். இந்த ஒரு பெருநாள் தினத்தில் இந்த ட்ரெஸ்ஸை நான் போடணும், ஒரு ஃபங்க்ஷனுக்கு இந்த ட்ரெஸ்ஸை நான் போடணும், இது ஒரு நோக்கம் இருக்கும். அந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் நான் பிறந்ததற்கான நோக்கம் என்ன, கடவுள் என்னை இந்த உலகத்திலே படைத்திருக்கின்றார்,
கடவுள் என்னை இந்த உலகத்திலே படைப்பதற்கான நோக்கம் என்ன என்பதையெல்லாம் நாங்கள் கட்டாயமாக ஆய்வு செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் பலவிதமான உண்மைகளை எங்களால் தெரிந்து கொள்ள முடியும். இந்த வானத்தை படைத்தவர் யார்? இந்த மிக பிரமாண்டமான இந்த பூமியை படைத்தவன் யார்? இந்த பிரபஞ்சத்தை படைத்தவர் யார்? கோடிக்கணக்கான ஜீவராசிகளை படைத்தவன் யார்? எதற்காக படைத்திருக்கின்றான்? படைத்தவனுடைய நோக்கம் என்ன என்ற பல விஷயங்களை நாங்கள் கட்டாயமாக தேட வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். உண்மையிலே முஸ்லிம்கள் சொல்லுவதை போன்று அல்லாஹ் மாத்திரமா உண்மையான கடவுள்? அல்லாஹ் என்றால் யார்? இஸ்லாம் என்றால் என்ன? அல் குர்ஆன் என்றால் என்ன? இவ்வாறான கேள்விகளுக்கான பதில்களை நாங்கள் முஸ்லிம்களாகிய நாங்களும் தேட வேண்டும். அதே போல இஸ்லாம் அல்லாத நமது அடுத்த சகோதரர்களும் இந்த கேள்விக்கான பதில்களை கட்டாயம் தேட வேண்டும். நாங்கள் வணங்கக்கூடிய கடவுள்கள் தான் உண்மையான கடவுளா? நாங்கள் பின்பற்றக்கூடிய இந்த வழிமுறைகள், இந்த மதம் தான் உண்மையான மதமா? இந்த சிந்தனை தான் உண்மையான சிந்தனையா என்பதை நாங்கள் ஆழமாக நாங்கள் சிந்திக்க வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுக்கு உண்மையிலே நாங்கள் ஏன் இந்த பூமியிலே படைக்கப்பட்டிருக்கின்றோம் என்ற நோக்கத்தை விளங்கி அதற்கான முறையிலே அதற்காக எனது வாழ்க்கையை தயார்படுத்திக் கொள்ளலாம். அந்த வழியிலே நாங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் அப்படி என்ற இந்த கேள்விகளுக்கான பதில்களை நாங்கள் தேட வேண்டும். நான் இந்த பூமியிலே ஏன் படைக்கப்பட்டிருக்கின்றேன்? நான் ஏன் பிறந்தேன்? இந்த பூமி எதற்காக? இந்த வானம் எதற்காக? இந்த பிரபஞ்சம் எதற்காக? எண்ணில் அடங்காத கோடிக்கணக்கான ஜீவராசிகள் எல்லாம் எதற்காக? இந்த மனித உடம்பை எடுத்துக்கொண்டால் யாராலும் கற்பனை பண்ண முடியாத அறிவியல் அதிசயங்கள், விஞ்ஞான தகவல்கள், மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளாலும் கூட கிட்ட நெருங்க முடியாத ஒரு படைப்பாக இந்த மனித உடம்பு இருக்கிறது. நேர்த்தியான உடல் அமைப்பு, அழகான கண்கள், மூக்கு, வாய், காது, இதெல்லாம் எப்படி வந்தது? இதெல்லாம் யார் படைத்திருக்கின்றான்? எப்படி படைத்திருக்கின்றான்? எதற்காக படைத்திருக்கின்றான்? இவ்வாறான கேள்விகள் உண்மையிலே நம்மிடத்திலே அதிகமாக கேட்கப்பட வேண்டும். இதற்கான பதில்களை நாங்கள் தேடவும் வேண்டும். நாங்கள் உண்மையான இவைகளுக்கு பதிலை தேட வேண்டும். கடவுள் என்பது யார் என்பது அப்படி இவ்வாறான பதில்களை நாங்கள் கேள்விகளுக்கான பதில்களை தேடுகின்ற நேரத்திலே தான் நமக்கு நாம் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம், நாம் ஏன் உலகத்திலே வாழ வேண்டும், இந்த உலகத்திலே வாழ்கிற காலத்திலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். உண்மையிலே நாங்கள் இன்று நம்ம சமூகத்திலே பார்க்கின்றோம், சில மனிதர்களை பொறுத்தவரையிலே எந்த விதமான ஒரு இலக்குமே இல்லாமல் வாழக்கூடிய மனிதர்களை பார்க்கின்றோம். ஏதோ மிருகங்களை போன்று காலையிலே எழும்புகிறார்கள், தின்னுகிறார்கள், கொஞ்சம் ஓடி திரிகின்றார்கள், இரவானதும் தூங்குகிறார்கள். இப்படியே வாழ்க்கையே செல்கிறது. மிருகங்களுடைய வாழ்க்கைக்கும் அவர்களுடைய வாழ்க்கைக்கும் எந்த விதமான ஒரு வித்தியாசமும் இல்லாத மாதிரி செல்கிறது. எனவே நாங்கள் கட்டாயமாக நாங்கள் இந்த படிப்பு என்பது, நாங்கள் உலக கல்வியை நாங்கள் படிப்பதை போன்று, நாங்கள் உலகத்தில் விஞ்ஞானத்தை படிப்பதை போன்று, கணிதத்தை படிப்பதை போன்று, ஆங்கிலத்தை படிப்பதை போன்று, புவியியலை படிப்பதை போன்று கட்டாயமாக நாங்கள் நமது மார்க்கம் சம்பந்தமான, நமது கொள்கை சம்பந்தமான விஷயங்களை கட்டாயம் படிக்க வேண்டும். நாங்கள் பின்பற்றக்கூடிய மார்க்கம் சம்பந்தமாக படிக்கணும். உதாரணமாக ஒரு கிறிஸ்துவராக இருந்தால் கட்டாயமாக அவர் பின்பற்றக்கூடிய அந்த கிறிஸ்துவ மதத்தை பற்றி கட்டாயம் படிக்கணும். ஒரு பௌத்தராக இருந்ததுன்னு சொன்னால் தனது பௌத்த சிந்தனைகளை கட்டாயமாக படிக்க வேண்டும். ஒரு ஹிந்துவாக இருந்ததுன்னு சொன்னால் அவர் கட்டாயமாக இந்து மதத்தை பற்றி கட்டாயமாக படிக்க வேண்டும். இந்து கடவுள்களை பற்றிய படிக்க வேண்டும். அப்பொழுதுதான் தனது மார்க்கத்தை பற்றி, தனது கொள்கையை பற்றி ஒரு ஒழுங்கான ஒரு தெளிவு கிடைக்கும் என்பதை நான் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.